बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु ओम शांति शांति शांति। நிருசிம்ஹ தாபனி உபனிஷத். இதில் 2 உபனிஷத்துகள் சேர்ந்து ஒரு உபனிஷத். பூர்வ தாபனி, உத்தர தாபனி என்று 2 இருக்கிறது. நாம் உத்தர தாபனிங்கிறது தான் பார்க்குறோம், பூர்வ தாபனியை நம்ம பார்க்கல. இந்த உபனிஷத்தில், இந்த உத்தர தாபனிஷில் 9 கண்டங்கள், பிரிவுகள் இருக்கிறது. இது அதர்வண வேதத்தை சேர்ந்தது எல்லாம் பார்த்துட்டோம். இதில் முதல் கண்டத்தில் தேவர்களெல்லாம் சென்று பிரம்மதேவர்கிட்ட போய் ஆத்மா பற்றியும் ஓங்காரத்தை பற்றியும் இங்கு உபதேசியுங்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் ஆத்மாவையும் ஓங்காரத்தையும் அவர் அறிமுகப்படுத்துகிறார். சாராம்சம், இந்த ஒட்டுமொத்த காண்கின்ற இந்த ஜகத், இதம் என்று எந்த சொல்லால் எல்லாம் என்று சொல்கிறோமோ இந்த ஜகத்தை ஜகத்தாக பார்க்காமல் நாமரூபங்களாக பார்க்க வேண்டும். நாமரூபங்கள் என்றால் இதெல்லாம் வெறும் வடிவங்கள் தான். கையில் காசு இல்லாமல் இருக்கிறவன் நகை கடைக்கு போயிட்டான். அது நகை கடை இல்லை, கடல். அங்கே வந்து மோர் கொடுக்குறாங்க, ஏசி போட்டிருக்கிறாங்கன்றதான் கொஞ்ச நேரம் உள்ளே இருக்கிறான். அவங்களுக்கு எல்லாம் காட்டுறாங்க, சுற்றி காட்டுறாங்க. உங்களுக்கு என்ன வேணும் சார்? இந்த வேணும்னு அவன் சொல்லலை, மோருக்கும் ஏசிக்கு தான் உள்ளே போனான். அவனுக்கு அந்த நகை கடையில் இருக்கிற அத்தனை பொருளுமே நகைன்னே பார்க்க மாட்டான், தங்கம். அப்புறம் மிஞ்சி போனாலும் இதெல்லாம் அடிகை, இது வந்து வளையல் அப்படின்னு நாமங்களும் ரூபங்களாக தான் தெரியும். அவங்களுக்குள்ளே வந்து ஏக்கமோ பயமோ ஆசையோ ஒன்றுமே இல்லை, வெறும் வேடிக்கை பார்க்குறான். இப்போ நாம் கூட அப்படி தான் அமேசானில் ஏதாவது பொருள் வாங்கினோன்னா இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நாமரூபங்கள் நாமரூபங்கள் நாமரூபம். உலகத்தில் என்ன விதமான நாமரூபங்கள்லாம் விரும்புகிறாங்கன்றது அங்கே பார்த்துடலாம். மகம் நம்ம ஒன்று வாங்கினாமல் இதே தான் நீங்கள் இன்னொருத்தர் வாங்கியிருக்கிறார், இதுவும் உங்களுக்கு பிடிக்கலாம் அப்படின்னு நம்மள காக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மள மாதிரி தான் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லாம் இந்த உலகத்தில் வேடிக்கை பார்க்குறவனுக்கு நாமரூபந்தான். வேடிக்கை பார்க்குறவன் யார்? சாட்சி. வாங்க போகாதவன், வேடிக்கைக்காக வந்திருக்கிறான். கடை தெருவெல்லாம் வேடிக்கை பார்க்குறான், அவன் வாங்க மாட்டான், அதனால் அவன் சாட்சி. அல்லது அந்த கடையில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன், ஒரு பைசா கூட சொந்தம் கிடையாது, ஆனால் அவர் தான் எல்லாத்தையும் எனக்கு சொந்தம் மாதிரி துப்பாக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பார். அவர் மீறி யாரும் உள்ளே போக முடியாது, ஒரு பொருள் எடுத்துகிட்டு போக முடியாது. சொந்தக்காரன் கூட போனா போதுன்னு விட்டுருவான், விட மாட்டான். அந்த இவ்வளோ சொந்தம் கொண்டாடுற ஒருத்தர் இருக்கிறான். ஆனால் அவன் ஒன்று மீதும் பற்று இல்லாமல் இருக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் எல்லா உருப்படியும் இருக்குதா? 2 லட்சம் உருப்படிகள் இருக்குது சார், கம்ப்யூட்டரில் பார்த்தா எல்லாமே இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இவ்வளோ பண்ணணும். அவங்களுக்கு நகைகள் எல்லாம் எப்படி தெரியுது? நாமரூபங்களாக தெரியுது. நமக்கு நாமரூபங்களாக தெரியுது. ஒரு நாய்க்கு இந்த உலகம் எப்படி தெரியும்? வெறும் ரூபங்களாக தான் தெரியும். என்னென்ன ஒரு ஷேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாசனையில் விதவிதமான வாசனைகள், அதில் 2 தெரியும், சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது. நம்ம ஜாதி வேறு ஜாதி, அவ்வளோதான். எதிரி நண்பன், இது 2 தான் அதுக்கு தேவை. நண்பர்கள் யார், எதிரிகள் யார்? நாய்களுக்குள்ளே எதிரி நண்பர்கள்லாம் இருக்கலாம். அப்புறம் வேறு ஓநாய் போன்றதெல்லாம் எதிரிகள். அதனுடைய நாமரூபம் எவ்வளோ சின்னது பாருங்கள். 2 கேட்டகரி உலகத்தில், பிடிக்கும் பிடிக்காதுன்றது 2 நாமரூபம் முடிஞ்சு போச்சு. நாம் என்ன பண்ணணும்? இந்த ஜகத்தை என்ன பண்ணணும்? பிடிக்கும் பிடிக்காதுன்ற 2 நாமத்தில் போட்டுடும். இந்த பிடிக்கும் பிடிக்காததுங்கிற 2த்தையும் என்ன அப்போ பண்ணும்பொழுது என்னாக, இந்த ஜகத்தை பேரும் படங்களாக மாற்றிக்கிட்டோம்னா, இந்த பிடிக்கும் பிடிக்காது அப்படி 2த்தையுமே ஓமில் அடக்கிடலாம். என்ன பிடி இக்கு இம் இந்த எழுத்து 4ம் ஆலேருந்து இம்முக்குள்ளே தான் அடங்கும். எல்லா எழுத்துமே உலகத்தில் எந்த உயிரினும் சப்தம் போட்டாலும், எந்த மனுஷன் எந்த மொழியில் பேசினாலும்
எல்லா சப்தங்களுமே ஆ இம்மில் தான் இருக்கும். ஆன்னு வாய் திறந்தா இன்னும் வாய் மூடினா, மீதி சப்தம்லாம் நடுவில் அதை வாயை கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து மூடினா வரும். அதெல்லாம் கணக்கில் வச்சுக்க வேண்டாம். அது எவ்வளோ வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். 2 சப்தம் தான் ஆதாரம். ஆ, ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதாவது ஒரு பிரிட்ஜ் வேணும்னா ஊ போட்டுங்க. ஆ ஊ இம். இப்போ இந்த ஜகத்தெல்லாம் பிரியம் அப்பிரியம், பிடிக்கும் பிடிக்காது. அந்த பிடிக்கும் பிடிக்காதும் ஓம், முடிஞ்சு போச்சு. இந்த ஜகத்து என்னன்னு கேட்டால் ஓமில் போட்டான். அப்புறம் ஜீவன் சரீரம் இருக்குதுல்ல, அதை ஓமில் போடணும். அது எப்படி ஓமில் போடுறது? இப்போ ஓமை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஆங்கிறது வந்து காரணம், ஊங்கிறது சூக்ஷ்மம், இம்ங்கிறது ஸ்தூலம் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை மாற்றி கூட போட்டுக்கலாம். இந்த 3க்குள்ளே அடக்கிட்டோம்னா இதைத்தான் பேச போகிறோம் இனிமேல். இப்படி சரீரங்களை ஓமில் அடக்கிடலாம், உலகத்தை ஓமில் அடக்கிடலாம், ஈஸ்வரனை ஓமில் அடக்கிடலாம். சிருஷ்டி ஸ்திதி லயம் அவரே நம்ம பெருசாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நம்ம தூங்குறோம், முழிக்கிறோம், கனவு காண்றோம். அதே தான் அவரும் பண்ணுறாரு. சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவரை கொண்டு வந்து எங்கே போட்டலாம்? ஓம். அப்போ உலகத்தில் இருக்க அறிந்தது, அறியாதது, வருவது, வரப்போவது, தர்மம், அதர்மம், ஈஸ்வரன், ஜகத்து, ஜீவன், ஜட ஜட பேதம், 5 வித பேதங்களை சொல்லுவாங்க விசிஷ்டாத்வைதிகள். ஜடத்துக்கு இந்த ஒரு ஜடம், இது ஒரு ஜடம், ரெண்டுத்துக்கும் வேற்றுமை இருக்குது. ஜீவனுக்கும் ஜடனுக்கும் வேற்றுமை இருக்குது. ஜீவனுக்கும் வேற்றுமை இருக்குது. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் வேற்றுமை இருக்குது. ஈஸ்வரனுக்கும் ஜகத்துக்கும் வேற்றுமை இருக்கிறது. இத்தனை வேற்றுமைகளும் அவங்க பார்க்குறாங்க. நாம் என்ன பண்ணுறோம்? எல்லா வேற்றுமைகளுமே சப்தங்கள் தான். எல்லாமே நாமம். ஈஸ்வரங்கிறது ஒரு நாமம், ஜீவங்கிறது ஒரு நாமம், ஜடங்கிறது ஒரு நாமம், எல்லாம் நாமம். அப்போ எல்லா அபேதமும் அபேதமாக ஓங்காரத்தில் அடக்கிடுச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்மா. இப்போ ஓம்பை பற்றியும் சொல்லிட்டாரு, ஆத்மாவை பற்றியும் சொல்லிட்டாரு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறது பார்க்கணும். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர அனுபவ ஆத்மாவும் பிரம்மமும் பற்றி இங்கே வந்து படிக்க போகிறோம். இதுக்கு ஒரு சின்ன முன்னுரை நம்ம தருவோம். நமக்கு 3 வித அனுபவங்கள் இருக்குது. தூக்கம் ஒரு அனுபவம், அதில் நடுவில் வருகின்ற கனவு அனுபவம், அதுக்கப்புறம் நனவு. இந்த 3 அனுபவம் நமக்கு இருக்குது. 3 விதிவிதமாக தான் இருக்குது, ஒரே மாதிரி இருக்குதா? அதுதான் 3 தனித்தனியாக சொல்கிறோம். நனவு அனுபவம் வேறு, கனவு அனுபவம் வேறு, தூக்கம் அனுபவம் வேறு. ஓகேவா? உலகம்னு ஒன்று இருக்குது. அந்த உலகத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம உலகம்னா பூமி அப்படியே பால் மாதிரி போட்டுறோம். உலகப்படம் அப்படின்னு தேசப்படத்தெல்லாம் வரைஞ்சி காட்டுறோம். உலகம் அப்படின்னா அனுபவம்னு அர்த்தம். அதுக்கும் லோகம் தான் அர்த்தம். எதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அதெல்லாம் உலகம். அதான் லுக்கு, லோக லுக்கு. வாட் எவர் யூ லுக் இஸ் லோகம். லோகேதே அனேன லோகம். பார்க்கப்படுவதால் அது பார். பார்வேந்தே, என்னை பார்வேந்தே அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான்ல. பார் அப்படின்னா உலகம்னு சொல்கிறோம். பார்க்கப்படுவதால் பாரு, லுக்கு, லோகம். அந்த லோகங்களும் 3 இருக்கு. இந்த பூலோகம், மனித லோகம், அப்புறம் சொர்க்கலோகம், அப்புறம் சத்தியலோகம். இந்த 3ஐயுமே இப்படியும் பார்க்கலாம். நனவு வந்து பூலோக வாசனம், கனவு வந்து சொர்க்கலோக வாசனம், தூக்கம் வந்து சத்தியலோகம், மோட்சம். சத்தியலோகம் கிட்டத்தட்ட மோட்சம். ஏன்னா அது கிரம முக்தின்னு சொல்லியிருக்கிறோம். அவனும் முக்தியில் தான் இருக்கிறான் அவன். அப்போது இந்த 3ஐயும் ஒன்று பார்த்தோமா, தனி மனிதனுடைய வேஷ்டி அனுபவம் கனவு, நனவு, உறக்கம். அனைத்து உயிர்களுக்கும் அனுபவம் தரக்கூடிய இந்த பூலோக அனுபவம், சொர்க்கலோக அனுபவம், சத்தியலோக அனுபவம். இதுவும் என்னாச்சு? நனவு, கனவு, உறக்கம் மாதிரி. இப்படி எல்லாத்தையும் பொருத்தி பார்க்குது இந்த உபனிஷத்து. இந்த 3ஐயும் சரீரத்தோட வந்து சொல்கிறாங்க. இந்த நனவுங்கிறது இந்த ஸ்தூல சரீரத்தை கொண்டு அனுபவிக்கிறது. கனவுங்கிறது ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு சூக்ஷ்ம சரீரத்தை மட்டும் அனுபவிக்கிறது இல்லையா? நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரியாது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுனால அப்படி சொல்கிறேன் சுருக்கமாக.
அப்புறம் ஆழ்ந்த உறக்கம் மோட்சம், அது கனவற்ற ஆழ்ந்த உறக்கம் சுஷுப்தி. பார்த்தீங்களா எப்படி வந்து கனெக்ஷன்? உலகம், நம்முடைய கனவு நனவு உறக்கம், சரீரத்துக்கு அது பொருந்து போயிடுச்சு. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் மூன்றும் சேர்ந்தது நனவு. காரண சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் மட்டும் இருப்பது கனவு. காரண சரீரம் மட்டும் தூக்கம். சமஷ்டி காரண சரீரம், எல்லாருடைய காரண சரீரம் ஒன்றா சேர்த்தோம்னா அது பரமேஸ்வரன். எல்லாருடைய சூக்ஷ்ம சரீரம் ஒன்றா சேர்த்தோம்னா இரண்ய கர்ப்பன், அது சூத்ராத்மா. எல்லாருடைய ஸ்தூல சரீரம் ஒன்றா சேர்த்தோம்னா விராட். இப்படி கோத்து பார்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு ஆல்ரவுண்டு நாலேஜ் வந்துடும். எங்கே கேட்டாலும் எதிலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன சொன்னோம்? சரீரம், அனுபவம், லோகங்கள், அப்புறம் சிருஷ்டி ஸ்திதி லயம், ஈஸ்வரனுடைய, அப்புறம் சமஷ்டியில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் நிலைகள், எல்லாமே ஓம்காரத்தில் அடங்குது. அப்போ ஓம் என்பது தியானம் பண்ணோம்னா இவ்வளோ விஷயம் தியானம் பண்ண வேண்டி இருக்குது. எதை வேணால் நீங்கள் ஓமில் போட்டுடலாம். ஒரே பாக்ஸ். நீங்கள் நிறைய பாக்ஸு வீட்டில் வச்சுருப்பீங்க. கொண்ட ஊசி ஒரு பாக்ஸு, பெட் பொட்டு வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸு, வலையெல்லாம் போட்டு வைக்க ஒரு பாக்ஸு, புளிக்கு ஒரு பாக்ஸு, மிளகாய்க்கு ஒரு பாக்ஸு, எல்லாருக்கலாம். ஆனால் ஈஸ்வரன், ஜீவன், ஜகத்து, பந்தம், மோட்சம், சாதனம் எல்லாம் ஓம். எவ்வளோ அழகான ஒரு சொல். ஓம் இத்யேதி சர்வம் அப்படின்னு தானே மாண்டூக்கிய உபனிஷத்து ஆரம்பிச்சது. எடுத்த உடனே அப்படி தான் சொல்லுது, ஓம் இத்யேதி. இங்கே நீ எல்லாம் சொல்ல ஓம் தாண்டா அப்படின்னு சொல்கிறார். எது கேட்டாலும் அவருக்கு வந்து ஒரே பதில் தான். சாமி மோட்சங்கிறது ஓம். கடவுள் சுவாமி கும்பிடலாமல் இல்லைன்னா ஓம். ஜீவன் இவ்வளோ கஷ்டப்படுறானே, பந்தமாக இருக்கிறானே, ஓம். அவங்கெல்லாம் நல்லா மோட்சத்தில் இருக்காங்களே, ஓம். அதனால் ஓம் ஓம்ங்கிறத தான் எல்லா மந்திரமும் சொல்லுகிறது. இந்த புரோகிதர்கள் சொல்லக்கூடிய அவர்களெல்லாம் யக்ஞம் செய்யும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஏதாவது கேட்டோம்னா ஆமாம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஓம்னு தான் சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு ஒரு முகவுரையோடு இப்போ நம்ம பார்ப்போம். பிரம்மம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வார்த்தை. கடவுளுக்கு சமஸ்கிருதத்தில் பிரம்மம்னு பேர், இறைவனுக்கு சமஸ்கிருதத்தில் ஈஸ்வரன் பேர். கடவுள் வேற, இறைவன் வேறையா, இல்லை பிரம்மம் வேற ஈஸ்வரன் வேறையா அப்படின்னா புரிதல் அடிப்படையில் வேறு வேறு தான். ஆனால் ஒரே பொருள் தான். ஒரு பொருளுக்கு ரெண்டு பேர் வச்சிருக்கிறோம். தான் மாத்திரமாக இருந்தார்னா அவர் கடவுள். அவர் சிருஷ்டி பண்ணிட்டு சிதி லயம்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் இறைவன் அப்படின்னு பேர் வைக்கிறோம். ஒரே ஆள் தான். தேவதத்தன் அப்படின்னு கூப்பிட்டோம்னா அவர் வந்து அமைதியாக உட்காந்துருக்கிறார். அப்புறம் அந்த பாடகர் தேவதத்தன் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னும்போது அவர் இறைவன் ஆயிடுறார். அவர் கைவசம் அந்த இசையை கையில் பிடிச்சி வச்சிருக்கிறார். அது சிருஷ்டி லயமெல்லாம் அவர் பண்ணுவார். இப்படி நம்ம பார்த்து ஒரே ஆள் தான் கடவுள். அவர் வந்து இயக்கத்தில் இருந்தால்னா இறைவன், இயக்கம் இல்லாமல் இருந்தார்னா அவர் பிரம்மம். அது சார் இயக்கமின்மை அப்படின்னா. அவர் விவகாரத்துக்கு வந்தார்னா இயக்கம்னு பேர். நாமும் கூட விவகாரத்தில் இருக்கும் பொழுது நம்ம ஒரு செய்துக்கிட்டு இருப்போம். ஒரு விவகாரம் இல்லைன்னா நாக்கா அப்படியே அமைதியாக சிவமேன்னு நம்ம பெட்டில் படுத்துட்டு இருப்போம். நாம் அப்போ சிவமேன்னு படுத்துருக்குறோம். விவகாரமே இல்லை. செல்ஃபோனை ஆரம்பித்து திறந்துட்டோம்னா விவகாரம் வந்துடும். யாருக்காவது எதாவது எஸ்ஸுன்னோ போடணும், ஏதாவது போடணும். விவகாரமாக இருக்கும். நாமளும் விவகாரத்தில் இருக்கிறோம், விவகாரம் இல்லாமலும் இருக்கிறோம். கடவுளும் விவகாரம் இல்லாமல் இருக்கிறாரு, விவகாரத்திலும் இருக்கிறாரு. அந்த கடவுளுக்கு என்ன விவகாரம்? இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணுறதும் காப்பாற்றுறதும் தன்கிட்ட லயப்படுத்துறது தான் அவருடைய விவகாரம். இப்போ நம்மக்கிட்ட என்ன விவகாரம்? தூங்கிறதும் கனவு காண்றதும் நனல் இருக்கிறது தான். இந்த மூணு விவகாரம். விவகாரம் இல்லாமல் நாம் எப்படி இருப்போம். இந்த கடவுளை விவகாரம் இல்லாமல் இருப்பாரா? இருப்பார். அவங்க ரெண்டு பேரும் யார்? நான் விவகாரம் இல்லாத நானும் விவகாரமே இல்லாத கடவுளும் ஒன்று தான். விவகாரம் இல்லாதது நீங்கள் ரெண்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? விவகாரம் இல்லாத ஒன்று இருக்குதுங்க, இன்னொன்று இருக்குதுங்க. என்னங்க வித்தியாசம்? விவகாரம் வந்தால் தானே இவன் செய்கிறவன் செய்யாதவன், இவன் நல்லவன் இவன் கெட்டவன், இவன் தர்மம் அதர்மம். விவகாரமே இல்லைன்னா முட்டாளும் பண்டிதனும் ஒருத்தர்.
ஒரு பெரிய சபையில் பண்டிதர் அமைதியாக உட்காந்து கேட்டுட்ருக்கிறார், மற்றவங்கள வளவலன்னு பேசுகிறார். மைக் டெஸ்ட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு எலக்ட்ரிஷியன் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறார். என்னங்க வித்தியாசம்? அவனுக்கு எல்லோரும் மரியாதை கொடுப்பாங்க, அவர் ரொம்ப தெரிஞ்சவர் போடுறது, அமைதியாக இருக்கிறாரு. விவகாரம் இல்லைன்னா அதில் நீங்கள் இந்த எலக்ட்ரிஷியனுக்கும் பெரிய பண்டிதனுக்கும் வித்தியாசம் தெரியாது. நிறை குடத்துக்கும் காலி குடத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா? நிறை குடமும் தழும்பாது, காலி குடம் தழும்பாது. விவகாரம் இல்லை. விவகாரம் இல்லாததை நிர்குணம்னு சொல்கிறோம். விவகாரத்தில் இருந்தால் சகுனம்னு சொல்கிறோம். குணங்களோடு கூடு. விவகாரம் வந்தாலும் குணம் வந்துடும். இல்லை, என்ன குணம் இருக்குது? சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம், இந்த 3 குணம் இருக்குது. அப்போ விவகாரங்கிறதோ குணங்கிறதோ சகுனங்கிறதெல்லாம் ஒன்று தான். அவங்களெல்லாம் யாரெல்லாம் குணத்தோடும் சகுனத்தோடும் விவகாரத்தோடும் இருக்கிறாரோ அவர் தனி மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம். கடவுளாக இருந்தால் அவருக்கு ஒரு பேர் கொடுக்குறோம், அவ்வளோதான். தனி மனிதனுக்கு ஜீவன் பேர், ஒட்டுமொத்த ஜீவனுக்கு சேர்த்து அவரை இறைவன் ஈஸ்வரன் பேர், இவ்வளோதாங்க. இப்போ புரிஞ்சிட்டிங்களா? இப்போது நான் விவகாரம் இல்லாமல் இருக்கிறேன், இறைவனும் விவகாரம் இல்லாமல் இருக்கிறார். விவகாரம் இல்லாத இறைவனுக்கு கடவுள்னு பேர், விவகாரம் இல்லாத மனிதனுக்கு ஆத்மான்னு பேர். இப்போ ஆத்மாவுக்கும் கடவுளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? விவகாரத்தில் ஒரு வித்தியாசம் இல்லை இல்லையா? அப்போது நம்ம விவகாரம் இல்லாமல் இருந்தோன்னா நம்ம கடவுள் தான். விவகாரத்தை ஆரம்பித்தாமல் தான் நமக்கு கண்டபடி பேர் கொடுப்பாங்க. இல்லைன்னா சாமி ஏன்னு உட்காந்துருக்கிறாரு, ஏன் சாமி அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா ஆசாமி ஆகிடும். இப்போ விவகாரத்துலேருந்து விவகாரம் இல்லாத நிலைக்கு நாம் போகணும்னா மனசில் திருப்தி இருந்தால் தான் போக முடியும். மனசில் திருப்தி இல்லாதவனுக்கு விவகாரத்துலேருந்து விடுபட முடியுமா? விவகாரங்கள் எல்லாமே அதிருப்திலேருந்து தானே வருது. ஒவ்வொரு விவகாரமே அதிருப்திலேருந்து தானே வருது. ஒருத்தன் திருப்தியில் இருக்கிறான்னா அவன் எந்த விவகாரத்திலையும் ஈடுபட மாட்டான். அப்போ இறைவனும் எந்த விவகாரத்தில் ஈடுபடலன்னு காரணம் அவர் திருப்தியில் இருக்கிறார். இருந்தாலும் அவர் விவகாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். நானும் திருப்தியில் இருக்கிறேன் என்று ஞானி சொல்கிறான், ஆனால் விவகாரத்தில் ஈடுபடுறான். அவன் எந்த அர்த்தத்தில் சொல்கிறான்? நான் என்கின்ற அந்த ஆத்மா விவகாரமற்றது, ஆனால் சரீரம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரகிருதிகள் இதெல்லாம் விவகாரத்தில் இருக்கும், அது நான் அல்ல. அவன் செய்வான், ஆனால் நான் செய்யலேம்பா. அவன் சாப்பிடுவான், நான் சாப்பிடலேம்பா. அவன் பார்ப்பான், ஆனால் பார்க்கலேம்பா. ஏன் அப்படி சொல்கிறான்? 2 விதம் மாற்றி மாற்றி செய்கிறான். பார்க்காங்கிறது சொல்கிறது காரணம் பிரகிருதியின் மூலம் நான் பார்த்தேன். பிரகிருதி பார்த்தது, அதை நான் பார்த்தேன். நான் பார்க்கவில்லைன்னா பிரகிருதி தான் பார்த்து, நான் பார்க்கவே இல்லை, நான் அதில் ஈடுபடவில்லை அப்படின்னு. நீங்கள் பார்க்காவிட்டா கூட உங்கள் ஆத்மா கண் வழியாக பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் காது வழியாக கேட்டுட்டு தான் இருக்குது. இந்த கண்ணு காதெல்லாம் என்னங்க? இது பேர் உபாதின்னு பேர். உபாதியோடு இருக்கிற வரைக்கும் உபாதியுடைய சேஷ்டையெல்லாம் அதில் தான் தெரியும். உபாதியினுடைய சேஷ்டைகள் அந்த உபகிதத்தில் இருக்க தான் செய்யும். கண்ணாடியில் உங்கள் முகம் பார்த்தோம்னா அந்த கண்ணாடிங்கிற உபாதியில் நீங்கள் தெரியுறீங்க. இந்த கண்ணாடி என்னென்னா ஆடுதோ அப்போ நீங்களும் ஆடுவீங்க. உபாதியினுடைய சேட்டைகள் எல்லாம் அந்த முகத்துக்கும் வந்துடுது இல்லையா? ஆனால் உங்கள் முகத்துக்கு ஏதாவது கேடு இருக்கா? இல்லை. உங்கள் முகனுடைய பிரதிபலிப்பத்துக்கும் இருக்கலாம். அதே போல் இந்த பரமானந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்ம ஸ்வரூபமான சைதன்யம் ஒவ்வொரு புத்தியிலையும் மனசுலையும் ஒவ்வொரு உடம்புலையும் இருக்கக்கூடிய மனசுலையும் அது பிரதிபலிக்கும் போது அந்த பிரதிபலிப்புக்கு அந்த கரண ஆட்டங்களெல்லாம் அதுக்கு வந்துடும் இல்லையா? அந்த கரணத்தில் சேட்டைகளெல்லாம் அதில் பிரதிபமாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு வரும். அதனால் ஆத்மாவுக்கு எதாவது கேடா? கண்ணாடியில் இருக்கிற முகம் ஆடுறதுனால உங்களுக்கு எதாவது கேடா? ஆனால் முகம் ஆடலைன்னு சொல்ல முடியுமா? அங்கே ஆடவும் செய்யுது. அது எப்படிப்பட்டதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அது உண்மைதானா அப்படின்னு சோதனை பண்ணி பார்க்கும் பொழுது உன்னுடைய ஆத்மா இந்த அந்த கரணத்தோடு இருக்கும் பொழுது அந்த கரணத்தினுடைய ஆட்டங்களும் சேஷ்டைகளும் உன்னில் தெரிகிறதா இல்லையா? ஏன்னா நீ அறிபவன். இந்த அந்த கரணமோ ஜடம், அது எதுக்கு அறிய போகுது? அது ஆட்டத்தை நீ அறிவதோடு விட்டினா பிரச்சனை இல்லை. நான் ஆடுகிறேன்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அதுதான் பிரச்சனை. ஏன் அப்படி யாரும் அந்த கரணம் தான் ஆட்டம் செய்கிறது, அந்த கரணம் தான் சேட்டைகள் இருக்கிறது, நான் வெறும் சாட்சி, அதில் பிரதிபிம்பம் இருக்குது, என் முகம் அதில் ஆடினாலும் நான் ஆடவில்லை அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. யாருக்கும் தெரியல. பிறக்கும்போது எல்லாருமே
நான் அசையாதவன், ஆடாதவன், தூய்மையானவன் தெரியாமல் தான் பிறகுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றே வரலாம், அந்த கரணத்தோடு இருக்கின்ற ஆத்மா தான் தெரியும். இப்போ அந்த கரணத்தோடு இருக்கின்ற ஆத்மாவுக்கு அந்த கரண அவச்சின்ன ஆத்மா, உபகித ஆத்மா, உபாதித்துவ ஆத்மா. அப்போ அது வந்து சோபாதிக ஆத்மா அப்படின்னு பேர். என்ன பேருங்க? சோபாதிக ஆத்மா. ஆனால் நான் யார்? நிருபாதிகம், எந்த உபாதியும் இல்லாதவன் நான். ஆனால் என்னுடைய பிரதிபிம்பத்துக்கு சோபாதிகம். அந்த சோபாதிகம் இருக்கிறது உண்மையிலே நிருபாதிகம் தான். அந்த உபாதிக்கு தான் பிரச்சனைகளே. பந்தம் யாருக்கு? உபாதிக்கு. மோட்சம் யாருக்கு? உபாதிக்கு. அஜ்ஞானம் யாருக்கு? உபாதிக்கு. ஞானம் யாருக்கு? உபாதிக்கு. ரெண்டுத்தையுமே இங்கே உள்ளே இருக்கின்ற அந்த ஆத்மா நான் அஞ்ஞானி, இப்போ ஞானி அப்படின்னு சொல்லுது. ஞானின்னு தெரிஞ்சிட்ட பிறகு ஓ இதெல்லாம் உபாதியினுடைய சேஷ்டைகள் என்கிட்ட எப்பவுமே கிடையாது, நான் எப்பொழுதுமே மோட்சதையா, நான் எப்போச்சு மோட்ச பரத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு அவன் தெரிஞ்சிட்ட பிறகு அவனுக்கு சிதாபாசன் ஒருத்தர் இருக்கிறான், பிரதிபிம்பம் ஒருத்தர் இருக்கிறான், பிம்பம் நான் இருக்கிறேன், இதெல்லாம் அடிபட்டு போயிடும். அதை பற்றி அவன் பேசவே மாட்டான். ஆனால் யாராவது கேட்டான்னா இங்கேருந்து ஆரம்பிப்பான். அது பேர் ஆரோபிதம். இப்போ அந்த மாதிரியான ஒரு காட்சியை தான் இந்த உபனிஷத் நமக்கு தருகிறது. இது ரொம்ப சுவையான ஒரு உபனிஷத். இது பின்னாடி வர காண்டங்கள்லாம் கொஞ்சம் லெஸர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். அது இந்த குண்டலினி யோகத்தை பற்றியும் அந்த ஆதார சக்கரங்களை பற்றியெல்லாம் அது கொஞ்சம் சொல்லும். அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இந்த வகுப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒட்டு மொத்தத்தையும் ஓங்காரத்தில் அடக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ கேவலமும் விவகாரம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் ஆத்மா என்ற முறையில் கேவலமாக இருக்கிறேன், உபாதியோடு இருக்கும் பொழுது விவகாரத்தில் இருக்கிறேன். ஏனென்றால் உபாதி தான் விவகாரத்தில் இருக்குது. உபாதிங்கிறது என்ன சார்னா நம்முடைய சூக்ஷ்ம ஸ்தூல காரண சரீரம்லாம் உபாதிகள், சரீரங்கள் எல்லாம் உபாதிகள். சரீரங்கள் 3: காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம். இதை 3 எங்களுக்கு எதாவது காட்டி கொடுங்க சார், ஏதாவது ஒரு மெத்தட் இருக்குதா அப்படின்னா, நீங்கள் முடிச்சிட்டு இருக்கும்போதெல்லாம் ஸ்தூல சரீரத்தின் மூலம்தான் நீங்கள் உலகத்தை அனுபவிக்கிறீங்க. தூங்கிட்டீங்கன்னா கனவு வந்ததுன்னா அங்கேயும் ஒரு அனுபவம் இருக்குது, அதில் இந்த ஸ்தூல சரீரம் அனுபவிக்கலை. இன்னொரு சரீரத்தை நீங்கள் உண்டு பண்ணுறீங்க, அது சூக்ஷ்ம சரீரம். அந்த சரீரம் எங்கேருந்து திடீர்னு முளைச்சிது? திடீர்னுலாம் முளைக்கல. நனவுலையும் ஸ்தூல சரீரத்தோடு அதுவும் இருக்குது. ஆனால் கனவில் இந்த ஸ்தூல சரீரத்தை தள்ளிட்டு இவர் மட்டும் தனியாக அனுபவிக்கிறார். அப்போ அந்த ஸ்தூல சரீரம் என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு அப்படிலாம் சொல்லாது. ஏன்னா அது ஜடம். கனவில் இருக்கிறவன் தான் நனவில் இருக்கிறான். அவன் நனவு இருக்கணும் கூப்பிட்டு பாரு நான் கனவு கண்டேன்னு சொல்ல மாட்டான். நான் தான் கனவு கண்டேன், நான் தான் நனவில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இன்னொரு அனுபவம் இந்த தூக்க அனுபவம். தூக்க அனுபவத்தில் காரண சரீரம் மட்டும் இருக்கும், சூக்ஷ்ம சரீரம் இருக்காது. ஸ்தூல சரீரம் இருக்கிறது உனக்கு தெரியாது. அப்போ காரண சரீரம் இருக்குதுன்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா மறுநாள் நீங்கள் தானே எழுந்துக்கிட்டீங்க. தூங்கும்பொழுது தேவதத்தன், முழிச்சிக்கும் போது விஷ்ணு தத்தனா. அதே வீட்டில் அதே ஆளாக தானே எழுந்துக்கிட்டீங்க, அதே பெட்டில் தானே படுத்துட்ருக்கீங்க. அப்போது அதில் இருக்கும்போது தூக்கத்துலேயும் நீங்கள் இருக்கிறீங்க. உங்ககிட்ட காரண சரீரம் இருக்குதுங்கிறது என்ன அடையாளம் என்றால் நீங்களாக எழுந்து கொள்வது தான். வேற ஒரு ஆளுனாக்கா வேற ஒரு காரணம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ என் காரணமே இங்கே இருக்கிறதுனால என்னுடைய ஸ்தூலத்துக்கும் சூக்ஷ்மத்துக்கும் எது காரணமோ அது தான் தூக்கத்திலும் இருக்கிறது. அது காரண சரீரத்தில் இருக்கிறேன் என்று அர்த்தம். அப்போ 3 சரீரம் இருக்குதா வெரிஃபை ப்ளீஸ் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்? உங்களுடைய அனுபவத்திலே நீ கண்டுபிடிச்சிக்கப்பா, எந்த சரீரத்தில் நீ இருக்கிறேன்னு சொல்லு. நனவில் எந்த சரீரத்தில்? இந்த சரீரத்தில் இருக்கிறேன். கனவுல இந்த சரீரமா? இந்த சரீரம் மாதிரி ஒரு சரீரம் இருக்குது, ஆனால் இது கட்டாயம் கிடையாது, அது உனக்கு சரீரம் தான். சரி, தூக்கத்தில் கனவே இல்லாத போது உனக்கு சரீரம் இல்லையா? எதுவுமே தெரியல சார். எதுவுமே தெரியலங்கிற சரீரம் ஒன்று இருக்குது. அந்த சரீரம் இருக்கிறதுனால தான் மறுநாள் நீ எழுந்துக்கிற. அது இல்லாமல் போச்சுன்னா நீ எழுந்துக்கவே மாட்டேன், வெறும் உடம்பு தான் இருக்கும். காரண சரீரம் எங்கேயாவது இன்னொரு உடம்புக்கு போயிருக்கலாம், அது வேற எங்கேயாவது மரணத்தில் அது போயிருக்கலாம், அது மரணம் ஆகிடும். காரண சரீரம் இருப்பதனால தான் நாம் முழித்துக் கொள்கிறோம், நாம முழித்துக் கொள்கிறோம். நாய் உறங்கி நாயாக முழிக்கிறது, யானை உறங்கி யானையாக முழிக்கிறது, மனிதன் உறங்கி மனிதனாக முழிக்கிறான், ராஜா உறங்கி ராஜாவாக எழுந்துக்கிறான். நல்ல வேலை. இப்போ 3 சரீரங்கள் இருக்கிறது.
இந்த சரீரங்கள் எல்லாம் உபாதிகள்னு பேர். இந்த உபாதிகளோடு நான் இருக்கும் பொழுது அந்த உபாதிகளுடைய தர்மம் என் மேல இருக்குது. கில்ட் பை அசோசியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. யூ ஆர் கில்ட். நான் ஒண்ணுமே பை அசோசியேஷன். நீ அவனோட சேர்ந்து இல்லை, கூட்டாளி, உனக்கும் தண்டனை தான் சார். நான் எனக்கு சம்பந்தமே கிடையாது சார். நீ கூட இருந்தியா இல்லையா? கூட இருந்து கூட தப்பா சார். கில்ட் பை அசோசியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஆத்மாவும் இந்த 3 சரீரங்களோட எப்பவுமே இருந்துகிட்டு தானே இருக்குது. என்னைக்காவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி போயிட்டு வந்ததுன்னா கூட பரவாயில்ல. அந்த சமயம் தப்பு பண்ணால் இவனுக்கு அது கணக்கில் வராது. அனாதி காலத்திலேருந்து 3 சரீரத்துலேயும் ஆத்மா இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அது சோபாதிகமாக தான் இருக்குது. அப்போது உபாதியினுடைய தவறெல்லாம் தனதாக தான் அது பார்க்குது. ஏன்னா அது ஏன் பார்க்குதுன்னா அதுக்கு தான் அறிவு இருக்குது. இந்த உபாதிகள் அறிவு இருக்குதா? காரண சரி இருக்கும், சூக்ஷ்ம அறிவு இல்லை. அறிவற்றது ஏதோ நடக்குது. ஆனால் அறிவுடைய இது போய் மாட்டிக்கிட்டு இருக்குது. நான் தான் செய்கிறேன், நான் தான் செய்கிறேன், நான் தான் செய்கிறேன், கர்த்திருத்துவ போக்திருத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறான். அறிவு கொடுத்தது தப்பாக போச்சு. சைதன்யமாக இருக்கிறது தான் அது செய்த ஒரே தப்பு. சைதன்யமாக இருந்துட்டு சைதன்யம் நானும் தெரிஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் தன்னுடைய சைதன்யத்தினால விளக்கமுற்ற தன் சரீரங்களுடைய சேஷ்டைகளை என்னுடையதுன்னு அது தெரிஞ்சுக்குது. பார்த்தீங்களா? அறியாமல் யாருக்கிட்ட இருக்க முடியும்? அறிவு இருக்கிற போல் தானே இருக்க முடியும். இந்த கல்லுக்கிட்ட அறியாமல் இருக்குதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? இதுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. அறியாமையே உருவமாக இருக்குது. நம்மக்கிட்ட அறிவு வரக்கூடியதுனால நம்மக்கிட்ட அறியாமல் இருக்குதுன்னு அர்த்தம். நம்மக்கிட்ட என்ன அறியாமல் இருக்குது? அறிவாக இருந்தும் அறிவற்ற ஜடத்தை நான் என்று சொல்கின்ற ஒரு அறியாமை. இதுதான் தேகாபிமானம் அப்படின்னு சொல்கிறோம். 3 சரீரத்தின் மீதும் இருக்கின்ற அபிமானம். அந்த 3 சரீரத்தையும் நான் என்று நான் தவறாக கருந்து கொண்டதனால் அதுக்கு வருகின்ற சுகம் எனதுன்னோம், அதுக்கு வருகின்ற துக்கெல்லாம் எனதுன்றோம். அதுக்கு தேவை என்னிடம், உடம்புக்கு இது இல்லைன்னு அதை வாங்குகிறோம், மனசுக்கு இது இல்லைன்னு அதை வாங்குகிறோம். இல்லாததெல்லாம் யாருக்கு? இந்த சரீரங்களுக்கு. ஆனால் ஆத்மாவுக்கோ இல்லாததொன்றும் இல்லை. இறைவனுக்கு இல்லாததொன்றும் இல்லைன்னு ஒருத்தர் பாட்டு பாடியிருக்கிறார். பானபத்திரர் பாடியிருக்காரு. இல்லாததொன்றில்லை அப்படின்னு பரமேஸ்வரன் பாட்டு பாடிட்டு அப்புறம் வந்து இசைத்தமிழ் நீ தந்த அருண்சாதனைன்னு பாட. இறைவனுக்கு அவர் கொடுத்தது இல்லாததொன்றும் இல்லை. என்ன பியூட்டிஃபுல் ஒரு வேர்டு பாருங்கள். முனிவனுக்கும் இறைவனுக்கும் ஒரே லட்சணம், இல்லாததொன்று இல்லை. அனைத்தும் அவரிடம்தான் இருக்குது. அப்படி இந்த 3 உபாதிகளால் நான் உறக்கம், கனவு, நனவு, சரீரம் 3ஐயும் சேர்த்து பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு, இந்த 3ஐயும் நான் அனுபவிப்பதாக சொல்கிறேன். இதெல்லாம் எங்கே நடக்குது? சரீரத்தினுடைய தர்மங்கள். ஆனால் என் தர்மம் அது அல்ல. நான் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, கனவு காண்பதும் இல்லை, நனவும் இல்லை, உறக்கமும் இல்லை. நான் எப்பொழுதுமே விழிப்பு நிலையில் இருக்கின்ற அறிவு மாத்திரமே கேவல பிரம்மம் அப்படின்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ அவன் நிருபாதிகமாயிட்டானா? இல்லை, இப்போவும் கூட அவன் சோபாதிகமாக தான் இருக்கிறான். சில நேரங்களில் நாம் இயங்காததை இயங்குவதாகவும் இயங்குவதை இயங்காததாகவும் நாம் தப்பாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ட்ரெயின் வேகமாக போயிட்டு இருக்கும் பொழுது நமக்கு இயக்கம் தெரியறதில்லை. அவங்க காஃபி ஆத்துறாங்க, சீட்டு கட்டு வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க, அவங்க துணிப்பையெல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் அடிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்குமே அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒவ்வொரு செகண்டும் அவங்க இடம் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. காஃபி அப்படி ஊற்றும் போது அந்த கப்பில் தான் விழுது. ஆனால் உண்மையிலே பிளாட்ஃபார்மில் இருக்கவன்னு பார்த்தோம்னா அவன் காஃபி ஊற்றும் போது அவன் நகர்ந்துட்டான். நல்ல வேளை கப்பும் அதோட நகர்ந்தது. அவனை பொறுத்த வரைக்கும் அந்த ரயில் அசையவே இல்லை. அசையாததான் உணர்கிறான். ஆனால் அறிவு சொல்லுது நம்ம நகர்றோம். அறிவில் ஒரு இயக்கமின்மையும், அறிவில் இயக்கத்தையும், அனுபவத்தில் இயக்கமின்மையும் பார்க்குறான். இதில் எது உண்மை? அறிவா அனுபவமா? அறிவு தானே. அறிவுடையவன் தானே சொல்லுவான். இயக்கமில்லைன்னு நினச்சிட்டு ஜன்னல் வழியாக போட்டு மறுபடியும் அந்த பக்கம் போய் எடுக்க முடியுமா? அப்போ அறிவு சொல்லுது
ஜன்னல் வழியாக நம்ம வந்து ரயில்லேருந்து ஏதாவது போட்டோம்னா அது போன கதை தான். இங்கே போட்டோம்னா எடுத்துக்கலாம். குழந்தை நீங்கள்லாம் போட்டு எடுத்தீங்க, நானும் போட்டு எடுத்தேன்னு சொல்லி குழந்தை வெளியே போட்டுதுன்னா என்ன ஆகும்? அது வேறு, அது இயக்கத்தில் இருக்குது, நம்ம இயக்கத்தில் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் உண்மையில் இவன் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது, அது இயங்கலை. எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஜாக்கிரதையாக நம்ம ஜன்னல் வழியாக போடாமல் இருக்கும்போது தெரியுது, நாம் இயக்கத்தில் இருக்கோன்னு தெரியுது. ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம வேலை செய்யும்போது இயக்கத்தில் இல்லைங்கிறோம். நம்ம புத்தி ரெண்டுத்துக்கும் நமக்கு இடம் தருகிறது. அவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம வாழறோம். ஞானியும் அப்படி தான் கேர்ஃபுல்லாக வாழறான். இயக்கமும் இருக்கிறது, இயக்கமும் இல்லை. கர்மணி அகர்மனு பஷ்யதி, அகர்மணி கர்ம பஷ்யதி அப்படின்ற பகவத்கீதை சார். எவன் ஒருவன் கர்மத்தில் கர்மமின்மையும் கர்மமில் கர்மத்தில் பார்க்கிறானோ அவன் வித்வான், பண்டிதன், அவன் ஞானி அப்படின்னு சொல்கிறார். இந்த விவகாரங்களும் இயக்கங்களும் எல்லாமே உபாதியினுடைய தர்மங்கள். என்னுடைய தர்மம் அது அல்ல. நான் இயங்காதவன். இந்த துக்கங்களும் இன்பங்களும் எல்லாமே எனதல்ல. யாருக்கோ அது இருக்கிறது போகட்டும், எது இயங்குதோ அது செய்யட்டும் அப்படி. நான் வெறும் சாட்சி மாத்திரம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மந்திரங்கள். இப்போ பார்க்கலாம். இந்த பிரம்மம் ஸ்தூலமான பிரபஞ்சம், அதுக்கு சூக்ஷ்மமான பிரபஞ்சம், அது காரணமான பிரபஞ்சம்னு 3 பிரபஞ்சம் இருக்குது. பிரபஞ்சம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? பஞ்சபூதங்களால் ஆனதில் பிரபஞ்சம். ஸ்தூல பிரபஞ்சம்னா என்ன அப்படின்னா, நம்ம கை காலால் தொட்டு பார்க்கலாம், கண்ணால் பார்க்கலாம், காதால் அப்படி தட்டி சவுண்டெல்லாம் கேட்கலாம், தேங்காய் நல்லா முத்தி இருக்குதான்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஸ்தூலம். இந்த ஸ்தூல பிரபஞ்சம் நமக்கு எல்லாரும் கண் காக்கும் மூலான புலன்களால் அறியக்கூடியது. அதெல்லாம் ஸ்தூலம்னு சொல்கிறோம். நம்முடைய மனம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் இருக்குது, மனோலோகம் இருக்குது. அதை நம்ம ஸ்தூலம்னு சொல்ல மாட்டோம், சூக்ஷ்மம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிரபஞ்சமும் சூக்ஷ்மமாக ஆகப்பட்டிருக்கிறது. எல்லாம் பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்குது? அறிவுடையது, அறிவற்றது ரெண்டுமே இருக்குது இல்லையா? அறிவற்றதும் ஸ்தூலமாக இருக்குது, அறிவுடையதும் ஸ்தூல உடம்போடு தான் இருக்குது. சூக்ஷ்மமான ஒரு பிரபஞ்சம் இருக்கிறது, அது நம்முடைய மனோலோகம். அந்த கரணங்கள் எல்லாம் அது கண்ணுக்கு தெரியல. உங்கள் மனசை நான் வந்து தொட்டு பார்க்க முடியாது, காதாலையும் கேட்க முடியாது, சத்தமும் கேட்க முடியாது. நீங்கள் ஸ்தூலத்தில் ஏதாவது பேசினா தான் எனக்கு தெரியும். அப்போது அந்த பிரபஞ்சமும் வெளியே பார்க்குகின்ற அந்த மலை நிலா இருக்குது, அதுக்கு ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. அந்த சூக்ஷ்ம பிரபஞ்சமும் ஒன்று இருக்கிறது. அதே போல் ஸ்தூல உடம்பும் இருக்கிறது, சூக்ஷ்ம உடம்பும் இருக்கிறது, காரண உடம்பும் இருக்குது. அப்போ பிரபஞ்சத்தில் காரண பிரபஞ்சம் ஒன்று இருக்கணும் இல்லையா? அது எங்கே இருக்கும்? இந்த ஸ்தூலம் எல்லாம் சூக்ஷ்மத்தில் ஒடுங்கும். அப்புறம் சூக்ஷ்மமும் ஒடுங்கி ஒரு இடத்துல அடங்கி போயிடும். அதை நம்ம காரணம் அப்படிங்கிறோம். மனிதன் தூங்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நனவில் இருக்கும் பொழுது இந்த சூக்ஷ்ம சரீரம் உடம்புல எல்லா இடமும் பரவி இருக்குது. நாம் தூங்கும் பொழுது இந்த சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை அப்படியே வித்ட்ரா பண்ணுது, அப்படியே சுருங்கி நத்தை எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்கிற மாதிரி நம்முடைய கை கால் மூக்குலேருந்து கண்ணிலேருந்து பார்க்கின்ற சக்தி உள்ளே வந்துடும். கண் அங்கேயே தான் இருக்கும். அந்த பார்க்கிற சக்தி மட்டும் சூக்ஷ்ம சரீரம் இல்லையா, அது அப்படியே வந்து இதயத்துக்கு வந்துடும். காதுலேருந்து கேட்கும் சக்தி உள்ளே வந்துடும், கைகளிலிருந்து எடுக்கின்ற சக்தி எல்லாம் வந்துடும். அதனால் அவனுக்கு உடம்பெல்லாம் இருக்கும், அவன் எதுவும் எடுக்க முடியாது, நடக்க முடியாது, கிடக்கிறான், கட்டை மாதிரி கிடக்கிறான். கால்களிலிருந்து நடக்கும் சக்தி, இன உறுப்புலேருந்து இன உறுப்பு சக்தி எல்லாமே எடுத்துக்கிறான். ஏன்னா எல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே வச்சுக்கிட்டான் இல்லையா. இப்போ சக்தியெல்லாம் ஒன்றா வந்துட்டு அதை வச்சுக்கிட்டு அவன் ஒரு உலகத்தையும் படைக்கிறான், அங்கே ஒரு உடம்பையும் படைக்கிறான். அவனுக்கு காணும் சக்தி, இன உறுப்பு இருக்கிறதுனால அவன் வந்து இனச்சேர்க்கையும் பண்ணுவான் கனவில். எல்லாம் அவனால் பண்ண முடிகிறது. அது சூக்ஷ்மமாக இருக்கிறது, அது ஒரு சூக்ஷ்ம தேகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் எப்படி உள்ளே இது வித்ட்ரா பண்ணுச்சு, சூக்ஷ்ம சரீரம் உள்ளே வந்துச்சு இல்லையா. அதை நம்ம நாடி பிராணன் அப்படின்னு சொல்கிறோம். நாடிகளால் செய்யப்பட்ட பிராணன். அது மீன் வலை மாதிரி இருக்குது, 3 டைமென்ஷனலாக இருக்குது, இந்த உடம்பு முழுக்க நிரம்பி இருக்கிறது. இப்போ கனவு நேரத்தில் இந்த கோலகங்களிலிருந்து இந்த சூக்ஷ்மமான பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தியும் செயல்படும் சக்தி எல்லாம் சேர்ந்து மனதோடு சேர்ந்து அது உலகத்தை படைக்கும் பொழுது அது கண்டஸ்தானம்னு சொல்கிறோம். இந்த இடத்துல தான் கனவு காண்கிறோம்.
ஆழ்ந்த உறக்கத்தில் அதுவும் அப்படியே சுருங்கி கேட்கும் சக்தி, கனவு பார்க்கும் சக்தி எல்லாமே மனசில் போய் அடங்கிடும். மனசும் அப்படியே புத்தியில் அடங்கிடும். புத்தியும் போய் சித்தத்தில் அடங்கிடும். சித்தம் என்றைக்குமே வெளியே தெரியாதுல்ல, அது காரணத்தில் இருக்கும். அது காரணம் இதயத்தில் போய் நின்றுடும். மறுபடியும் நனவு வரும்பொழுது என்ன ஆகும்? எந்த வழியாக வெளியே போச்சோ அந்த வழியாக அது வரும். கனவுக்கு போயிட்டு அப்புறம் நனவு தூக்கத்துக்கு போகும். தூக்கத்துலேருந்து மறுபடியும் உடம்பு முழுக்க வியாபிக்கும். உடம்பு முழுக்க வியாபிச்சுன்னா நனவு. கண்டத்தில் மட்டும் நின்றுச்சுன்னா கனவு. எங்கேயும் போகாமல் உள்ளுக்குள்ளே அடங்கி இருந்ததுன்னா அது காரண சரீரம், அது உறக்கம்னு சொல்கிறோம். அப்போ காரண சரீரம் தான் உறக்கம், கனவு தான் சூக்ஷ்ம சரீரம், நனவு தான் ஸ்தூல சரீரம். அப்போ அனுபவத்தையும் சரீரத்தையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம ஒரு வியஷ்டி, ஒரு தனி மனிதனுக்கு இந்த 3 சரீரங்களும் 3 அனுபவம் இருக்குதோ, அதே போல் இறைவனுக்கும் இருக்குது. ஏன்னா இறைவன் ஒரு தனியாக ஒருத்தர் கிடையாது. நம்ம கோயிலில் பார்க்குற சாமி அப்படின்னு இறைவன் இந்த வேதாந்தம் அப்படி சொல்லலை. தனி மனிதர்கள் எல்லாம் எல்லா உயிரினங்களும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்ததுன்னா அதை நம்ம பிரபஞ்சம் சொல்கிறோம் இல்லையா? அந்த பிரபஞ்சத்தை உடம்பாக கொண்டவர் தான் இறைவன். அந்த பிரபஞ்சத்தில் ஒரு உடம்பை மட்டும் வச்சிருக்கவன் ஒரு ஜீவன். அனைத்து உடம்பையும், இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரணம் அனைத்தையுமே உடம்பாக கொண்டவன் ஒரு இருக்கிறான், அவன் இறைவன். அவனுக்கு நனவுங்கிறது என்ன? விராட். இந்த ஸ்தூலமான எல்லா தேகத்தையும் நான் என்று விழித்து பார்த்தான்னா ஆனால் விராட் அப்படின்னு சொல்கிறான். அவனை பிரஜாபதி அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு கனவு வந்துன்னு வைங்க, சூக்ஷ்ம சரீரத்தில் மட்டும் இருந்தார்னா அவரை ஹிரண்ய கர்ப்பன், பிரம்மா அப்படின்னு சொல்கிறான். அவரும் தூங்கிட்டாருன்னா என்ன ஆகும்? இந்த சரீரம் அப்போ பரமேஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 3ஐ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். வியஷ்டியாக பார்த்தோம்னா இவனுக்கு ஒரு பேர் கொடுப்போம். நனவு நிலையில் இருக்கின்ற ஆத்மா, அந்த ஜீவனுக்கு, ஜீவாத்மாவுக்கு என்ன பேர்? விசுவன் அப்படின்னு பேர். கனவு நிலையில் இருக்கும்போது நான், அந்த ஒரு ஜீவனுக்கு என்ன பேர்? தைஜசன்னு பேர். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு பிராக்ஞன்னு பேர். ஏன் அப்படி பேர் வச்சிருக்கிறாங்க? விசுவன்னா விவித பிரத்தியம், விதவிதமாக பார்க்கிறான், விசுவமாக பார்க்கிறான், விதவிதமான கலர் கேட்குறான், விதவிதமான காட்சிகளை பார்க்குறான், விதவிதமான அனுபவங்களை அனுப்புகிறான் விசுவன். கனவில் அவன் தன் ஒளியிலே பார்க்கிறான். இப்போது நனவில் இருக்கும்போது லைட்டை போட்டு பார்க்கணும். கண் இருக்குது ஆனால் லைட் இல்லைன்னா கண்ணு வேலை செய்யாது இல்லையா? காது இருக்குது ஆனால் வேக்கமாக இருந்தால் காது கேட்காது, காத்தான் அசையணும். இதெல்லாம் அவனுக்கு தேவைப்படுது. சூக்ஷ்மமாக இருக்கும் பொழுது கனவில் அவனுக்கு லைட்டை போட்டு அவன் பாவம் கனவு காண்டா லைட் ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறதில்லை. அவன் சொந்த லைட்லேயே அவன் கனவு பார்க்குறான். அவனுடைய சரீரம் அவனாலே பார்க்கப்படுது. அவனுக்கு பார்க்கின்ற பொருளெல்லாம் கண்ணுக்கு தெரியுது, அந்த வெளிச்சம் இவனே கொடுக்குறான். ஆனால் தேஜஸ் உடையவன்கிறதுனால அவன் பேர் தைஜசன்னு பேர். அப்புறம் ஆழ்ந்த உறக்கத்தில் காரண சரீரத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு இந்த உபாதிகள் எல்லாம் இல்லை. எந்த உபாதி இல்லை? ஸ்தூல உபாதியும் இல்லை, சூக்ஷ்ம உபாதியும் இல்லை. அந்த காரண உபாதி மட்டும் இருக்கிறது. அந்த காரண உபாதியில் என்ன காட்டும்? ஸ்தூல உபாதி உனக்கு 5 புலன்களும் எல்லாத்தையும் காட்டும். சூக்ஷ்ம உபாதியும் கூட இருக்கிறதுனால மனசு புத்தி எல்லாம் வேலை செய்யுது. அப்போ நனவில் மனசு உடம்பு எல்லாத்தோட வேலை செய்கிறான். கனவில் உடம்பு விட்டுட்டு மனசில் இருக்கிறது மட்டும் உபாதியில் பண்ணுறான். தூக்கத்தில் இந்த 2 உபாதியும் இல்லை, ஆனால் ஒரு உபாதி மட்டும் இருக்குது, எதுவும் தெரியவில்லைங்கிற அஞ்ஞான உபாதி. அதனால் அந்த உபாதியினுடைய தர்மத்தை அந்த ஆத்மா எடுத்துக்கிட்டு நான் எதுவும் அறியவில்லை. ஆனால் அந்த உபாதியில் என்ன இருக்குது? சம்சாரமே இல்லை, துக்கமே இல்லை, அதனால் ஆனந்தமாக இருக்குது. இப்போ தூக்கம் எப்படி இருக்குது? நமக்கு அந்த காரண சரீர உபாதினால் நமக்கு ஒரு ஆனந்தமும் அஜ்ஞானமும் இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த சரீரத்தையே லோகங்களாக பிரித்தோம் சொன்னால், இந்த நனவு என்றதை பூமியில் வாழ்கின்ற வாழ்க்கையாக சொல்கிறாங்க. கனவுங்கிறத சொர்க்கலோகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையாக சொல்கிறாங்க. சத்தியலோகத்தில் இருக்கும்போது ஆனந்தம் மட்டும்தான் இருக்கிறது, அறியாமையும் இருக்குது. அதனால் தூக்கம். ஏன்னா அறியாமைங்கிறதுனால ஜீவனாக இருக்கிறான். இப்போ ஞானி யார் அப்படின்னா, இதையெல்லாம் கடந்தவன், 3 சரீரங்களையும் 3 அனுபவங்களையும் 3 லோகங்களையும் அவன் வென்றவன். 3 லோகம், 3 சரீரம், 3 அனுபவங்கள் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்ற அதிஷ்டான பொருள்னு அர்த்தம். அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது 4வது. மீதி எல்லாம் ஆபூயுங்கிற ஓங்காரம்
3 இது 4வது தனியாக வெய்யத அப்படின்னு சொன்னால் அது பேர் துரியன். இந்த ஆத்மாவுக்கு சதுஷ்பாத், இந்த பிரம்மத்துக்கும் சதுஷ்பாத். சதுஷ்னா 4, பாத்துனா பாதங்கள், 4 பாதங்கள், 4 பிரிவுகள் இருக்கிறது அப்படின்னா 4ஆக பிரிச்சிட வேண்டாம். 3லும் 1 இருக்கிறது, அது 4ஆவதாக வைக்கிறோம். நியூமரிக்கலி 4th, நாட் பார்ஷியலி 4th. பகுதியில் 4வது பகுதின்னு அர்த்தம் இல்லை, நியூமரிக்கலி வரிசைப்படி பார்த்தா அது 4வது வைக்கிறோம், அந்த மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நம்ம இந்த உபநிஷத்துக்கு போவோம். பிரம்மம், அந்த கடவுள் தூல பிரபஞ்சமாகி அந்த உபாதியை அனுபவித்தால் அவருக்கு விராட்டுன்னு பேர். அதே தனி மனிதன் கிட்ட அது ஆத்மான் தான் பேர். அந்த பிரம்மம் தனி மனிதன் கிட்ட இருக்கும்போது அதுக்கு ஆத்மான் பேர். அந்த ஆத்மா ஸ்தூல சரீரத்தை மட்டும் அந்த உபாதியினால அந்த தர்மத்தை தனதாக அது இருந்துச்சுன்னா அவனுக்கு பேர் விஸ்வன். 2 பேருமே ஒருவர். விராட் என்றால் சமஷ்டி, விஸ்வன் என்றால் வியஷ்டி, அவ்வளோதான். தவிர 2 பேரும் ஒருத்தர் தான், ஒரே ஆத்மா தான். ஒட்டுமொத்த பிரபஞ்ச தூள பிரபஞ்சத்துனா அவனுக்கு அந்த விராட்டுன்னு பேர். ஒரு உடம்பு மட்டும் பண்ணாருன்னா அவருக்கு விஸ்வன்னு பேர். ஆனால் ஆள் ஒரே ஒருத்தர் தான். இதை நம்ம புரிஞ்சுக்குங்க. இப்போ மந்திரம். தம் வா ஏதம் த்ரி சரீரம் ஆத்மானம் த்ரி சரீரம் பரம் பிரம்ம அனுசந்தத்யாத் சூலத்வாத் ஸ்தூல புக்த்வாச்ச சூக்ஷ்மத்வாத் சூக்ஷ்ம புக்த்வாச்ச ஐக்கியதானந்த போகஸ்ச ச ஆத்மா சதுஷ்பாத் என்று சொல்லப்படுது. இந்த மந்திரம் இவ்வளோ நேரம் பேசுந்த மந்திரம் சுருக்கமாக அடக்கிடுச்சு. இங்கே அர்த்தத்தை பார்ப்போம். ஓம் என்ற தம் வா அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. தம் வா, அங்கே தம்ங்கிறது என்ன? ஏற்கனவே ஓம்ங்கிறத மந்திரத்தில் சொல்லிட்டோம். அதனால் அதைத்தான் சொல்லுதுங்கிறதுனால தம், அதை தான், அதுவே, அந்தன்றதை இங்கே நான் ஓம்னு எடுத்துக்கணும். அந்த ஓம் என்ற அதுவே தம் வா முச்சரீரம் படைத்த ஆத்மா. 3 சரீரம், ஏதம் திரிசரீரம் ஆத்மானம். அந்த ஓம் தான், அந்த ஓம்ங்கிறது தான் இப்போ பிரம்மம். நம்ம ஓம்ங்கிறத பிரம்மம்னு புரிஞ்சுக்கணும். அந்த பிரம்மம் தான் 3 சரீரம் படைத்திருக்கின்ற ஆத்மா. முச்சரீரம் படைத்த பிரம்மம், திரிசரீரம் பரம்பிரம்மம். ஆத்மாவது தான் பிரம்மமும் அதுவான். அதனால தான் அயமாத்மா பிரம்மம்னு ஏற்கனவே நம்ம இந்த ஐக்கிய ஞானத்தை முதல்ல பேசிட்டோம். என தொடர்ந்து தியானிக்கவும். அனுசந்தத்யாத் என்று இந்த மந்திரம் சொல்லுது. நீங்கள் என்ன செய்யணும்? அனுமதினமோ இந்த 3 சரீரம் படைத்த ஆத்மாவும் இந்த 3 உலகங்களையும் படைத்த பிரம்மமும் ஒன்று, 2மே ஓங்காரம் என்று தியானம் செய்க. அந்த பிரம்மம் ஸ்தூலமாகி ஸ்தூல உபாதியினால் இருந்து கொண்டு போகங்களை அனுபவிக்கிறது. அதை மந்திரம் சொல்லுது. ஸ்தூலத்வாத் ஸ்தூல புக்த்வாத் ச. ஸ்தூலத்வாத் ஸ்தூலமாக இருப்பதினால், ஸ்தூல புக்த்வா, புக்த்வா என்றால் புனத்தி அனுபவித்தல், புஞ்சிதம், அந்த போகத்தை அனுபவிக்கிறது புக்த்வா அப்படின்னு பேர். ஸ்தூல புக் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்தூலத்தை அனுபவிக்கிறேன். நீங்கள் ஸ்தூலத்தில் தான் இப்போ அனுபவிச்சிருக்கீங்க, நனவில் இருக்கீங்க, அதனால் விஸ்வன் உங்களுக்கு. சூக்ஷ்மமாக இருந்த அனுபவம் சூக்ஷ்ம புக் அப்படின்னு பேர். சூக்ஷ்ம புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சூக்ஷ்மமாகி சூக்ஷ்ம போகங்களை அனுபவிப்பதும் அதே தான். அதுக்கு மந்திரம் என்ன சொல்லுது? சூக்ஷ்மத்வாத் சூக்ஷ்ம புக்த்வாச்ச. மேலும் அதே அடுத்தது ஐக்கியமாகி ஆனந்த போகத்தை அனுபவிப்பது. இதுக்கு ஐக்கியம்னு சொல்கிறாங்க. ஐக்கியதானந்த போகாச்ச. இந்த ஆத்மாவுக்கு 4 பாதங்களை உடையது. ச அயமாத்மா சதுஷ்பாத். இந்த ஆத்மாவானது, நீங்கள் பிரம்மம்னு வச்சுக்கணும், 2 ஒன்று தானே. ஆத்மா என்று நினைத்து கொண்டு இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து ஸ்தூல உலகங்களை அனுபவிக்கின்ற போது அவனுக்கு விஸ்வன் ஸ்தூல புக் என்று பெயர். கனவிலே சூக்ஷ்மமான சரீரத்திலிருந்து சூக்ஷ்மமான அனுபவங்கள் இருக்கிறதுனால சூக்ஷ்ம புக் அப்படின்னு பேர். தூக்கத்தில் ஐக்கியமாயிடுறான். எல்லாம் ஒன்றா சேர்ந்து திரண்டு இதயஸ்தானத்தில் குவிந்து போய் கிடக்குது. அங்கே இது அதுன்னு பிரிக்கவே முடியாத அளவில் இருக்கும்போது அஞ்ஞானத்தில் அவன் சுருண்டு கிடைக்கிறான். அந்த சமயத்தில் ஆத்மாவுக்கும் அவனுக்கும் வேறுபாடு இல்லாமல் இருக்கிறான். ஒரு உபாதி இருக்கிறது, ஆத்மாவும் இருக்கிறது. அந்த உபாதி எப்படிப்பட்ட உபாதி? அஞ்ஞான உபாதி. இது எதுவுமே தெரியலங்கிறது.
அதே சமயத்தில் ஆனந்த உபாதி, சம்சாரமற்ற நிலை. அந்த ஒரு உபாதியும் சம்சாரமற்ற உபாதியும் எதையும் அறிந்து கொள்ளாமல் இருக்கின்ற, கனவும் இல்லை நனவும் இல்லை, எந்த அனுபவம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு உபாதியும் அனுபவமும் இல்லை, அறிவும் இல்லை. அனுபவங்களும் இல்லை, அறிவும் இல்லை. அறிவும் அனுபவம் இல்லாத ஒரு உபாதி இருக்குது, அந்த ஜட உபாதி. அதோட ஆத்மா இருக்குது. அது பேர் நாம் ஐக்கிய நிலையில் இருக்கும்போது ஒரு ஆனந்தம் பிறக்கிறது. சம்சாரம் இல்லாததுனாலே, துக்க நிவாரணத்தினால அது ஒரு நிலை. இவ்வாறு ஐக்கியம் இந்தோடு எது ஒன்று இருக்கிறதோ அந்த ஆத்மாவுக்கு நான்காவது என்று பெயர். இப்போ ஆத்மா, இந்த பிரம்மம் ஸ்தூலமாகி சூக்ஷ்மமாகி காரணமாகி மூன்று அனுபவங்களும் அனுபவிக்கிறது இல்லையா? அப்போ அவருக்கும் அந்த பேர் கொடுக்கணும் இல்லை? அதனால் அவருக்கு வந்து ஸ்தூலமாக இருந்தால் அவருக்கு விராட் என்றும், சூக்ஷ்மமாக அனுபவித்து கொண்டிருந்தால் கிரண்ய கர்ப்பன் என்றும், அவர் காரண நிலையில் இருந்தால் அவருக்கு பரமேஸ்வரன் என்றும் அந்தர்யாமி என்றும் அவருக்கு பெயர். அவருக்கும் 3 அனுபவம் இருக்குது, அவருக்கும் 3 உடம்பு இருக்குது. நம்முடைய எல்லா உடம்பும் சேர்த்து ஒரு உடம்பு அவருக்கு, எல்லா உலகமும் சேர்த்து ஒரு உலகம் இருக்குது, எல்லார் மனமும் சேர்த்த ஒரு அனுபவம் இருக்கிறது, எல்லார் தூக்கமும் சேர்ந்து அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு பேர். இவ்வாறு ஒரு சுருக்கமான முகவரையை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஆத்மாவின் 4 பாதங்கள் என்று பார்க்கிறோம். முதல் பாதம் விஸ்வன், அதுக்கு வைஸ்வானரன் பேர். பொதுவாக இருந்தாலும் விஸ்வன் அல்லது வைஸ்வானரன். மந்திரத்தை பார்ப்போம். ஜாக்கிரத ஸ்தான ஸ்தூல பிரஜ்ஞக சப்தாங்க ஏகோன விம்சதி முக ஸ்தூல புக் சதுராத்மா விஸ்வோ வைஸ்வானரக பிரதம பாத என்று இந்த மந்திரம் சொல்லுது. இதனுடைய விளக்கம், நனவு நிலையில் ஸ்தூலமான உணர்வுடையது. ஜாக்கிரதஸ்தான ஸ்தூல பிரஜ்ஞா, இதனுடைய அர்த்தம். ஜாக்கிரதஸ்தான நனவு நிலை, ஸ்தானம்னா நிலை, நிலையில் ஸ்தூல உணர்வுடையது அப்படின்னு பேர். அதுக்கு 7 அங்கங்கள் இருக்குது. சப்தாங்க அப்படின்னு வந்திருக்கு. ஏகோன விம்சதி, விம்சதி என்றால் 20, ஏக ஊன என்றால் 1 குறைவு. ஊனம்னா குறைவு, உடம்புல ஊனம் இருந்தால் ஒரு அந்த ஊனம்ங்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஏக ஊனம்னா 1 குறைய 20. 1 குறைய 20னா எவ்வளோ? 19. 19க்கு சமஸ்கிருதத்தில் ஏகோன விம்சதி. இதை ஏற்கனவே நம்ம எங்கேயோ படிச்சிருக்கிறோம். சப்தாங்க ஏகோன விம்சத. அவன் வந்து ஸ்தூல புக். அப்போ என்ன 7 அங்கங்கள்னா ஞான கர்ம பிராண 3, அந்த கரணம் 4. அந்த கரணத்தில் மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இந்த 4ம் ஞான கர்ம பிராணன் இந்த 3ம் சேர்ந்து 7. அது 7 அங்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். 7 அங்கங்களோடும் 19 முகங்கள் இருக்குதான். அது என்ன 19? இதே தான், ஞானேந்திரிய கர்மேந்திரிய பிராணன் பஞ்சப்பிராணன் ப்ளஸ் இந்த 4 சேர்த்தவனா 19 அப்படின்னு சொல்லலாம். 7 அங்கம் அல்லது 19 மொத்தத்தையும் வச்சு அனுபவிக்கிறான் பாருங்கள். இப்போ நாமெல்லாம் யார்? ஏகோன விம்சதி முகம் எல்லாம் சப்தாங்கத்தோடு இருக்கக்கூடிய ஒருவன் இந்த ஆத்மா இருக்கிறான். அந்த ஆத்மா அவன் பேர் சதுராத்மா. 4 நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா சதுராத்மா. அவனுக்கு விஸ்வன் என்று பெயர். அவன் வியஷ்டி. ஒட்டுமொத்தமாக அவனுக்கு என்ன பேர்? வைஸ்வானரன் பேர். அப்போது விராட்டுன்னு சொல்லலாம், வைஸ்வானரன்னு சொல்லலாம். இது வந்து முதல் பாதம். 2ஆம் பாதம் தைஜசன் அல்லது ஹிரண்ய கர்ப்பன். வியஷ்டியில் சொல்லணும்னா தைஜசன், சமஷ்டியில் ஹிரண்ய கர்ப்பன். அதுக்கு மந்திரங்களை கொடுத்துருக்குறோமா? இல்லை, மந்திரம் கொடுக்கல. மந்திரம் அதே மாதிரி திரும்பி வர்றதுனால அதே சொற்கள் தான் அங்கே இருக்குன்றதுனால, கனவு நிலைங்கிறதுனால சொப்ன அப்படின்றது வரும். இங்கே வந்து ஜாக்கிரதஸ்தானங்கிறத சொப்னஸ்தான, அப்புறம் சூக்ஷ்ம பிரஜ்ஞ அப்படின்னு வரும். அதனால் மற்றபடி சப்தாங்கெல்லாம் ஒன்றே தான் இருக்கும். கனவு நிலையில் சூக்ஷ்மமான உணர்வுடையது,
7 அங்கங்கள் 19 முகங்கள் ஆகியவற்றால் சூக்ஷ்மத்தை அனுபவிப்பது பெயர் சதுராத்மா. அவனுக்கு தைஜசன் வியஷ்டி, சமஷ்டியாக அவனுக்கு ஹிரண்ய கர்ப்பன். இது 2வது பாதம். 3ஆம் பாதம் பிராக்ஞன் அல்லது ஈஸ்வரன் பெயர். எங்கு தூக்கத்தில் ஒரு ஆசையும் இல்லையோ. இந்த இடத்துல மந்திரம் கொஞ்சம் வித்தியாசம். எத்திர சுப்தோ ந கஞ்சன காமம் காமயதே. கஞ்சனா கொஞ்சம் கூட இல்லைன்னா, கஞ்சனா ஒன்று கூட இல்லாதவன் தானே. கஞ்சனனை நாட் ஈவன் எ பிட், கொஞ்சம் கூட இல்லாமல் எது காமம் காமையது, எந்த ஒரு காமத்தின் மீதும் காமம் இல்லை, எந்த ஆசையின் மீதும் ஆசை இல்லையா. ஆசைங்கிறது என்ன, உலகத்தில் எல்லாரும் ஆசைன்னு சொன்னால் அது மேலே வச்சிருக்கிறது ஆசையின் மீது ஆசை. எத்தனை சுப்தோனா கஞ்சன காமம், ஒரு கனவும் காண்பதும் இல்லையோ. ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி, அந்த தூக்க நிலையே சுஷுப்தி. தது சுப்தம் சுஷுப்தம். தூக்கஸ்தானத்தில் சுஷுப்தஸ்தான தான் ஒருவனாக என்ன குறைஞ்சி போச்சு, ஆயிடுச்சு. ஏகீபூத அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அவன் எப்படி இருக்கிறான், ஏகீபூதமாக இருக்கிறான். ஏகீபூதம் ஒன்றாக திரண்டு கிடக்கிறான். ஏகினா ஒன்று. எப்படி இருக்கிறான் அவன், பிரஜான கன, வெறும் அறிவு கட்டி. அறிவு கட்டி தான் அங்கே இருக்குது. ஜடன்னு சொல்ல முடியாதுல்ல, இது தூங்குதுன்னு சொல்ல மாட்டான். ஒரு மனுஷன் தூங்குறான், அவங்ககிட்ட இப்போ என்னதான் இருக்குது, அந்த அறிவு கட்டி தான் இருக்குது. அறிவு உணர்வும் ஒரு திரண்டு கிடக்குது. அதனால போய் பிரஜானம்ங்கிற ஒரு நிலை மட்டும் தான் இருக்குது. அவன் எந்த விதமான ஏகீபூதமோ, அதாவது இந்த சப்தாங்கமோ, அது ஏகோன விம்சதியோ எதுவுமே பயன்படுத்தாமல் அவன் நனவு கனவு எதுவும் இல்லாமல் இருக்கிறான். என்ன அறிவு திரட்சியாக இருக்கிறான். அது பேர் பிரஜானகன. அது எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், ஆனந்த வடிவனாக. இது 3வது ஆத்மா சதுராத்மா. ஆனந்த வடிவனாக, ஏவானந்தமயோ, ஆனந்தத்தை அனுபவிப்பனாக. ஆனந்த வடிவனாக இருந்துட்டு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அவனே ஆனந்தம், ஆனந்தம் அனுபவிக்கிறான். அதனால் ஆனந்த ஏவ ஆனந்தமயோ, ஹி ஆனந்த புக்னா போகம் அனுபவிப்பவனாகவும். அறிவு ஒன்றையே முகமாக, அவனுக்கு எத்தனை முகம் காட்டணும், 19 முகங்கிறோம். இங்கே ஒரு முகம்தான் அவனுக்கு, சேதோ முகம். அவனுக்கு சேதனங்கிற ஒரு முகம் மட்டும்தான் இருக்குது. வெறும் அறிவு மாத்திரம்தான் இருக்குது. எதுவும் அறிய தயாராக இல்லை. உணர்வு இருக்குது, உணர்வும் தயாராக இல்லை. எல்லாம் ரெடியாக இருக்குதுங்க, கேட்டால் ஆர்டர் பண்ணிடலாம். அப்போ கிச்சனில் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கிறாங்க. ஏகி பாவம் ஒன்றாக சேத்தமுக. அவன் அறிவு மட்டும் இருக்கிறது, அவங்ககிட்ட அறியாமையும் இல்லை, அறிவும் இல்லை, அறிவு மட்டும் இருக்கிறது. அப்படி பெயர், அவனுக்கு பெயர் சதுராத்மா பிராக்ஞன். பிஎஸ்டியில் சதுராத்மா பிராக்ஞ என்று பெயர். பிரஅக்ஞ என்றால் கிட்டத்தட்ட ஞானமுடையவன், கிட்டத்தட்ட மோட்சம் இல்லையா. அவனுக்கு ஒன்று அறியாமை மட்டும் எரேஸ் பண்ணிட்டோம்னா அவன் பிரம்மந்தான். அவன் அந்த காரணங்கிற ஒன்று மட்டும் வச்சுருக்கிறான். காரணம் என்ன, நான் இத்தனுண்டு அப்படின்ற ஒரு அறிவு அவங்ககிட்ட இருக்குது. நான் இத்தனுண்டு, ஐ எம் திஸ் மச், அஸ்மிதா புத்தி அவங்ககிட்ட இருக்குது. அதை மட்டும் எடுத்துகிட்டா போயிட்டனா, நான் அனைத்தும் நானேங்கிற ஒரு அறிவு மட்டும் அவனுக்கு இருந்துடுச்சுன்னு சொன்னால் அவன் பிரம்மமே. ஆனால் அவங்ககிட்ட அனாதி காலத்துலேருந்து நான் இத்தனுண்டு அப்படிங்கிற ஒரு மனசு மட்டும் இருக்குது. அவனுக்கு பிராக்ஞ, சதுராத்மா பிராக்ஞ. சமஷ்டியில் நான் இவ்வளவுதான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, ஐ எம் திஸ் மச் அப்படின்னு இறைவனும் இருக்கிறார். என்ன, இந்த உபாதியை வச்சுட்டு அவர் சொல்கிறார், இந்த உலகம்தான் நான் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு அந்தர்யாமி ஈஸ்வரஸ். இது 3வது பாதம், திருதீய பாத. அட 4வது பாதம் என்னையா, இந்த 3வது பாதத்தில் இருக்கிறவர் பற்றி கொஞ்சம் சொல்லுது. அவரே அனைத்தையும் கட்டி ஆள்பவர், ஏஷ சர்வேஸ்வர. இப்போ திடீர்னு வியஷ்டியிலேருந்து சமஷ்டிக்கு போயிடுச்சு. அவரே அனைத்தையும் அறிபவர், ஏஷ சர்வஜ்ஞ. ஆனால் வியஷ்டியில் இருக்கும்போது என்ன சொல்கிறான், அவன் பிரஜான கணம், ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறான். ஆனால் சமஷ்டியில் இருக்கும்போது அவரை நம்ம அப்படி சொல்ல முடியாதுல்ல. அப்போ எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லா மூடர்களும் தூங்குறாங்க. அப்போ இறைவனும் சமஷ்டியில் சமஷ்டி மூடன், அவர் ஒட்டுமொத்த தூக்கத்தில் இருக்கிற முட்டாள் அப்படி கிடையாது. நமக்கு அனாதி காலத்திலேருந்து இந்த அஜ்ஞான உபாதி இருந்துக்கிட்டு இருக்குது. அவர் அனாதி காலத்திலேருந்து சர்வஜ்ஞ உபாதியில் இருக்கிறார். எப்படி பாருங்க, ஓர வஞ்சனை 2 பேரும் தான் நீங்கள் ஓர வஞ்சனைன்னு சொல்லலாம். அவர் தான் நீ.
உன்னை சமஷ்டியாக நீ இப்போயே பார்த்துட்டின்னா சர்வஜன். நீ வேஷ்டியாக பார்க்கறதுனால தான் நீ ஜீவன். சமஷ்டியாக பார்க்கறது என்ன? ஞானத்தோடு பார்க்கறது தான், அவ்வளோதான். நீ சமஷ்டியாலாம் ஆக முடியாது. சமஷ்டிங்கிறத நீ மனசில் பிடிச்சிட்டுனா அப்போ நீ யார்? சர்வஜன்னு பேர். ஆனால் இந்த இடத்துல வியஷ்டியாக இருக்கும்போது என்ன ஆகுது? அல்பஜன் அப்படின்னு பேர். கொஞ்சம் தான் எனக்கு தெரியுது அப்படின்னு. ஏன் அவரை சர்வஜங்கிறாங்க? எல்லாருடைய காரணம் சரியுமா அவர்கிட்ட தானே இருக்குது. இப்போ எல்லாரும் தூங்குறாங்க, முழிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க தான். அப்போ முழிச்சுக்கிட்ட என்னென்ன அறிவு இருக்கிறதோ தூங்குறவங்ககிட்ட இருக்குது தானே. முழிச்சிட்டு இருக்கிறவன் என்னென்ன பாவம் பண்ணானோ அது தூங்குறவங்ககிட்ட இருக்குதா இல்லையா? அவன் தானே தூங்குறான். அவன் புண்ணியம் அங்கே தானே இருக்குது. அவனுடைய உலகங்கள்லாம் எங்கே இருக்குது? அவனை பேனா பென்சில் வீடு வாசல் எங்கே இருக்குது? எல்லாம் காரணத்தில் இருக்குது. இல்லை, அவன் காரணத்தில் இருக்கிறதுனால தான் முழிச்சவன் ஏன் பேனா எங்கன்னு கேட்குறான். அம்மா என் பேனாவை எடுத்துட்டான் என் அண்ணன் அப்படின்னு அவன் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடறான். எல்லாம் காரணத்தில் இருக்கிறதுனால, எல்லாருடைய அறிவும் அவங்ககிட்ட இருக்கிறதுனால, அது அத்தனையும் அவர்கிட்ட ஈஸ்வரன் இருக்கிறதுனால அவர் சர்வஜனும் இல்லாமல் போவாரா? அது மட்டும் இல்லை, உனக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, அவருக்கு அதுவும் தெரியும். அதனால தான் அவர் சர்வஜன். அவர் எல்லா ட்ராஜெக்டரையும் அறிகிறார். கடந்த கால வாழ்க்கையெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் எதிர்கால வாழ்க்கையை அவர் பிளாட் போட்டு வச்சுருக்கிறார். எல்லாருடைய கிராஃப் ஷீட்டும் அவர்கிட்ட இருக்குது. அவருடைய எல்லாருடைய கிராஃப் ஷீட்டில் இன்னும் எத்தனை பிறவிகள் நீங்கள் பிறகு போகிறீங்களோ, எத்தனை லோகம் போக போகிறீங்களோ அத்தனையுமே அவர்கிட்ட இருக்குது. அது இருக்கிறதுனால தான் நம்ம செத்த உடனே எந்த கன்ஃபியூஷனும் ஒரு உடம்பு கிடச்சிடுது. உடனடியாக உலகம் ரெடியாக இருக்குது. எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது. காரணம் அவர் சர்வஜனாக இருக்கிறது தான் காரணம். அப்போ அவர் சர்வஜன். அப்படிப்பட்ட நான் இங்கே ஏன் இப்படி இருக்கிறேன்? தெரிஞ்சிக்க வேண்டியது தான் பாக்கி. அவரே உள்ளிருந்து எல்லாவற்றையும் இயக்குகிறார். ஏஷோ அந்தர்யாமி. அதனால் அவர் சூத்ராத்மாவில் அவரை காரண சரீரத்தை ஆட்சி செய்கிறவர். அனைத்தையும் அவர் தான் முழிக்க வைக்க போகிறார். அவர் தான் லோகத்தை கொடுக்க போகிறார். அவர் தான் நம்மளை மறுபடியும் சமகாரம் பண்ணி உள்ளே வச்சுக்க போகிறார். அதனால் அவர் எல்லாருக்குள்ளே இருந்தால் தான் முடியும். எல்லாருக்குள்ளே இல்லைன்னு தனியாக இருக்கிறன்னு வச்சுங்க, இருந்து வரேன் நான் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி நம்ம காரை மட்டும் விட்டு டிரைவர் இறங்கி போயிடுவார். அப்புறம் அவரை கூப்பிடணும் ஃபோனில். ஆனால் இந்த அந்தர்யாமி அப்படி இல்லை, எல்லாரோட உடம்புலையும் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு கொஞ்ச நேரம் டிலே எல்லாம் கிடையாது. அவர் அந்தர்யாமி. அப்படி இருக்கிறதுனால அவர் சர்வேஸ்வர, எல்லாரையும் கட்டி ஆள முடியுது. அப்படி இப்படி அவர் ஓடி போயிட்டார்னா பரவாயில்ல. நம்ம உடம்புக்குள்ளேயே உடம்பாக இருந்து கொண்டு மனதுக்கு மனதாக அறிவு கருவாக எல்லாமே இருந்து கொண்டு இருப்பதனால அவர் அந்தர்யாம இருக்கிறதுனால அவர் கட்டி ஆள்கிற சர்வேஸ்வரனாக தான் இருக்கிறாரு. எல்லாரும் அறிந்து வராமல் இருக்கிறார் சர்வே. இதுக்கு என்ன பெரிய கஷ்டம்? ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கிறோம். அதனால் அந்தர்யாமி, சர்வஜ்ஞ, சர்வேஸ்வர எல்லாமே சினானிம் தான், ஒரே பொருள் தான். அவரே அனைத்திற்கும் பிறப்பிடும். ஏஷ யோனி சர்வசிய. ஏன்னா காரணத்தை அவர் வச்சிருக்கிறார். எல்லாருடைய விதையும் அங்கே தான் இருக்குது. புளிய மரமெல்லாம் விதையில் இருக்குது. எல்லா மரங்களும் புளிய விதத்தில் இருக்குது. எல்லா புளிய விதையும் அவர்கிட்ட இருக்குது. எல்லாருடைய விதைகளும் அவர் வச்சிருக்கிறாரு. அப்புறம் எல்லாம் முளைக்கணும்னா அவர்கிட்ட தானே முளைக்கணும். அவர் தான் நிலம், அவர் தானே சேத்திரம், அவர்கிட்டேருந்து எல்லாம் முளைக்கிறோம். அதனால் அவர் சர்வ யோனி, எல்லாருடைய யோனியும் அவர் தான். ஏஷ யோனி சர்வசிய. எல்லா ஜீவர்களும் தோன்றி மறையும் இடம் அவர் தான். எல்லாரும் மறுபடியும் விதை ரூபத்தில் அவர்கிட்ட தான் ஆகும். முடிச்சிட்டு இருந்தாலும் அவர் தான் அந்தர்யாமியாக இருக்கிறார். கனவு காணும் போதும் அவர் தான் கூடவே இருக்கிறார். தூங்கிட்டு நம்ம காரணமாக இருக்கும்போது அவர் தான் இருக்கார். சம்ஹாரம் பண்ணி மறையும் போதும் இருக்கிறார். எப்போவுமே இருக்கிறார். நாம தான் இந்த உபாதியினால் கனவு நனவு உறக்கம் சிருஷ்டி சிதி பிரளயம் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வெறும் வேடிக்கை தான். அவர் எதுவும் மாறாமல் இருக்கிறார். இந்த மூன்றுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று அவர் இருந்திருக்கிறாரே, அவர் தான் நான்காவது பாதம். ஏஷ சர்வசிய யோனி, எல்லா ஜீவர்களும் தோன்றி மறைகின்ற இடம். பிரபவ அப்யவ் ஹி பூதானாம். பிரபவாப்யவ் யயவ் ஹி பூதானாம். பிரபவம்னா தோன்றது, மறைமிடம் அப்யவ்னாக்கா மறைமிடம். பிரபவம் அப்யவம் இரண்டுக்கும் அவர்தான் பிறப்பிடம். எல்லா பூதங்களுக்கும் பூதானாம். சுஷுப்தம் ஸ்வப்னம் ஆகியவற்றுடன் இம்மூன்றும் திரயம் அபி ஏதத்து சுஷுப்தம் ஸ்வப்னம் மாயை மாத்திரமே, மாயா மாத்திரம் அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு சொல்லுது. இந்த காரண சூக்ஷ்ம ஸ்தூல மூன்றுமே மாயா மாத்திரம் அப்படின்னு சொல்லுது. ஆத்மாவோ ஒன்றாகிய சைதன்ய ஸ்வரூபம். முடிச்சிடுச்சு.
சித்த ஏகரசோ ஹி ஆத்மா, அயம் ஆத்மா. சித்த ஏகரச, சித்து ஏகரசம். ஏகரசம்னா அதில் நோ பார்ட், ஒரே ரசம். அந்த ரசங்கிறத வந்து நம்ம ரசத்தில் நிறைய போட்டுறோம், புளிகளி எல்லாம் போட்டுறோம். ரசம்னா என்ன? எல்லாம் பிழிந்திருக்கிற ஒரு பொருள். ரசம்ங்கிறதுன அர்த்தம் என்ன? அதில் வேறுபாடு அல்ல. ஏகரசம், உப்பு தண்ணியில் ஏகரசம் தானே. கொஞ்சம் ஆழமாக போனால் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும், மேலே கம்மியாக இருக்கலாம். அது நல்லா கலக்கி வச்சுருக்குறாங்க. நம்ம வீட்லையாவது கொஞ்சம் உப்பு போட்டால் கலக்காமட்டோம்னா மேலே நல்ல தண்ணிமாக இருக்கும், கீழே உப்பாக இருக்கும். இது ஏகரசம். எங்கு பார்த்தாலும் சைதன்யமாக இருக்கக்கூடியது அந்த ஆத்மா. அது 4வது பாதம் அப்படின்னு நீங்கள் சொல்லுது. இப்போது இதோட நம்ம நிறுத்திக்குவோம். 4ஆம் பாதம் துரியத்தை பற்றி அது அழகாக பேச போகுது. அது அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். இடைவெளிக்கு அப்புறம் நம்ம சந்திப்போம்.